ஆற்றுக்குள் இறங்கி புதையலை தேடும் இந்த மக்கள் தலைமுறை தலைமுறையாக இதே தொழிலாக செய்து வருகிறார்கள். இவர்களின் தேடலுக்கு பின்னால் இருக்கும் வித்தியாசமான வாழ்க்கையை பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் மெளட்டூர் அருகே உள்ள தேன்கூடு கிராமத்தைச் சேர்ந்த சிலருக்கு ஆற்றில் புதையல் தேடுவதுதான் பரம்பரை தொழிலாக உள்ளது. டெல்டா மாவட்ட சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து காவிரி நீர் திறக்கப்படும் காலத்தில் ஆறுகளில் பொதுமக்கள் அதிகளவு குளிப்பது வழக்கம். அதிலும் ஆடி அமாவாசை, ஆடி 18 போன்ற விசேஷ நாட்களில் ஆற்றங்கரைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்போது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் ஆற்றில் காசுகளை விடுவதும், குளிக்கும்போது பெண்கள், குழந்தைகள் தங்களுடைய தோடு, மூக்குத்தி, செயின், வளையல், மோதிரம் உள்ளிட்ட நகைகளை தவற விடுவதும் நடக்கிறது. அப்படி ஆற்று மணலில் புதைந்து கிடக்கும் இந்த பொருட்களைத்தான் தேன்கூடு கிராமத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தேடி வருகின்றனர். சில நாட்களில் காசு கிடைக்கும், சில நேரங்களில் நகையும் கிடைக்கும். ஆனால் பல நாட்களில் கையில் எதுவுமே கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்ப வேண்டிய நிலைமையும் இருக்கிறது. சாகுபடி காலத்தில் விவசாய வேலைக்கும், மற்ற நேரங்களில் கட்டிட வேலை, மர வேலைக்கும் செல்லும் இவர்கள் தற்போது போதுமான வேலை இல்லாததால் மீண்டும் காவிரி, வெண்ணாறு உள்ளிட்ட ஆறுகளில் இன்று ஏதாவது கிடைக்குமா என்ற நம்பிக்கையுடன் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். ஆற்றில் மற்றவர்கள் தொலைத்த பொருட்கள் இவர்களின் குடும்பத்திற்கு வாழ்வாதாரமாக மாறி இருக்கிறது. நட்டது 50 வருஷம் இதை பார்த்துருக்கோம். இதான் எங்களுக்கு பொழப்ப. தண்ணி வந்தாலும் சலாடப்பட போடுவோம். மற்ற நேரத்தில் தான் விவசாயம் இடைக்கு வெளியே போனாலும் மற்ற வேலைக்கு இந்த வேலை தான் இதுதான் மெயின் வேலை எங்களுக்கு. மற்ற வேலை கிடையாது. வரப்பு வெட்டக்கர் போட்டால் ஒரு நாளைக்கு வரைக்கும் போயிடுவோம். நாங்கள் வரப்பு வெட்டாலும் நாட்டுக்கு வரைக்கும் போயிடுவோம். எல்லா வேலையும் பார்ப்போம். இதில் வருமானம் கிடைக்குமா? என்ன இதில் வருமானம் என்னைக்கே ஒரு நாளைக்கு கிடைக்கும். இந்த பழைய நாணயங்கள் 1 ரூபா 2 ரூபா, இந்த பழைய செம்பு காயினது கிடைக்கும். ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது. வாச்சாமத்த வேலை அந்த வேலை. எப்போல்லாம் பார்ப்பீங்க? இந்த வேலை இல்லாத போட்டு நாள் கூட்டி வருவோம். எங்களுக்கு வேலை இல்லைன்னா வீட்டில் இருக்கிறது அப்படி திரும்ப வீட்டை பார்ப்போம். பார்ப்போம். என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அதிகபட்சமாக? இந்த செம்பு காயின் சார், இந்த செம்பு காயின் 1 அணா 2 அணா 4 அணான்னு வரும். அது கொலுசு இந்த இதெல்லாம் தவறுதில் குளிக்கிறப்ப தவறுது வரல. மெட்டி கொலுசு இது தவறுது. குளிக்கிற ஜனங்க குளிக்கிறாங்க ஆற்றுல. குளிக்கிறப்ப தவறுறது அவங்க தேடி பார்த்துட்டு போயிடுவாங்க. குளிக்கிறப்ப நாங்கள் நோண்டுறப்ப எங்கள்கிட்ட கையில் கிடைக்கும். அது கிடைச்சாதான் ஒரு நாளைக்கு கிடைக்கும், டெய்லியும் கிடைக்காது. எவ்வளோ நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்காது. விவசாய வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே இதில் வந்து எங்களுக்கு சொந்த காணி இல்லை, பூமி இல்லை, சொந்த இடமும் இல்லை தங்குறதுக்கு. புறம்போக்கில் தான் இருக்கும். அதில் இருந்துக்கிட்டு ஏதோ இந்த ஆற்று பழப்புலாம் அந்த அரி கூட போட்டு அரிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு நாங்களும் சல்லாட்டை போட்டு அரித்து இந்த செம்பு காயின் ஏதோ தப்பி தவறி உழுவுறது இதை தான் நாங்கள் எடுத்து நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் பிள்ளை குட்டிங்களுக்கு நல்லது கட்டதை இதை வச்சு தான் எங்கள் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை வருஷமாக தொழில் செஞ்சுட்ருக்கீங்க? நாங்கள் வந்து இப்போ ஒரு 40 வருஷமாக இருக்கோம்.